உண்மையிலேயே டாடா பண்ண அப்டேட்லேயே இந்த காருக்கு பண்ண அப்டேட் தான் தரமான அப்டேட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பழைய அல்ட்ராஸில் நம்ம என்னெல்லாம் மைனஸாக சொல்லுமோ அது எல்லாத்தையும் இந்த காரில் வந்து ப்ளஸ் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாங்க 2025 டாடா அல்ட்ராஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா FPL டாடா தஞ்சாவூர் ஷோரூம் தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரிவ்யூக்காக வழங்கியிருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே ஷோ ஆகும். டாடா வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 24 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டான ஆஃபர்ஸில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க மறக்காமல் டிஸ்பிளேல நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் வீல்ஸோட ஃபாலோவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கலாம். டாடா அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 விதமான கலர் ஆப்ஷன் 7 விதமான வேரியன்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கூட இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்காம்ப்ளிஷ் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்ஸ் தான் இருக்குது. இது இல்லாமல் அக்காம்ப்ளிஷ் ப்ளஸ் எஸ் அப்படின்னு ஒரு வேரியண்ட்டுமே இருக்குது. ஸோ அந்த வேரியன்ட் போகிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 5 ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீலர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போக போகிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நண்பர்கள் எல்லாரும் இந்த வண்டியை அடித்து துவச்சி வீடியோஸ்லாம் நிறையவே வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு பர்சனலாக அந்த காரை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் மேக் பண்ணுற வீடியோ தான். மெயினாக நம்ம டிரைவ் ரிவ்யூ தான் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அதை மட்டும் நம்ம குயிக்காக பார்த்துட்டு பைக்கில் வந்து ரைட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வாங்கலேன், ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்மளை கவர்ற வகையில் வந்து ஹெட்லைட்ஸோட டிசைனை வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலே LED DRLs வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா LED லைட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அந்த இது நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக இந்த மாதிரியான ஒரு லைட் செட்டப் தான் வந்து அமேஸ்லேயும் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி அவங்களோட எலிவேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு சிமிலராக அதே மாதிரி தான் வந்து இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் பம்பர்ஸு அந்த கிரில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் வெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோ டைனமிக்காக ஒரு ஏர் வெண்ட் மாதிரி ஒரு கேப் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் இருக்கக்கூடிய ஃபாக் லேம்ப் தான் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனவே இது டிசைனாக ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வைப்பர் பாருங்களேன். இந்த வைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் ஷீல்டு வைப்பர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்பாய்லர் டைப் வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடில் கார் வந்து ஓட்டும் போது இந்த வைப்பரோட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காற்று வந்து பட்டு வைப்பரை வந்து கிளாஸை விட்டு எழும்பாமல் நல்லா டைட்டாக பிடிச்சி வைப் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான வைப்பர்ஸ் தான் வந்து இந்த காரில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஆட்டோ ரெய்னிங் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதோட அலாய் வீல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ 16 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ட்ராக் கட் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இதுவுமே ஏரோடைனமிக்கு தகுந்த மாதிரி இந்த அலாய் வீல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாட்டா சொன்னாங்க. 165/60 R16 தான் பார்த்தீங்க அப்படின்னா டயர் ப்ரொஃபைல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டோரில் ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் வந்து பார்க்க முடியும். நம்ம டாடா கர்வ் இதெல்லாம் வந்து பார்த்தா மாதிரி இருக்குது. டாடா கர்வ் 700 பார்ப்போம்ல, அந்த ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்லேயும் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுகிட்டே ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ரியர் ப்ரொஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரையாரோ பேட்டர்ன் இருக்கிற மாதிரியே அந்த இன்ஃபினிட்டி டெயில் லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்டட் டெயில் லைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டெயில் லைட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து மாறுதல்கள்லாம் வந்து நடந்திருக்கு. டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரை கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டாடா அல்ட்ராஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 345 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதை நாங்கள் தான் கலட்டணும் ட்ராக்கிங் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ பார்சல் ட்ரேவும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. 345 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சீட் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50-50 ஸ்பிட்டபிள் 60-40 ஸ்பிட்டபிள் சீட் வந்து கொடுத்துருக்கலாம். பட் அது மாதிரி வந்து கொடுக்கல, ஃபுல்லி ஃபோல்டபுள் சீட்டாக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. மேபி ஒரு 5 பேர் ஒரு 4 நாளைக்கான லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு இந்த பூட் வந்து தாராளமாகவே வந்து பத்தும். ஆனால் நல்ல ஹெவியாக இருக்குங்க. இந்த ஹைட்ராலிக் ஸ்டட் எல்லாம் நல்லா 2 சைடும் கொடுத்து டோர் தள்ளவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்க மாற்றங்கள் ஒருத்தா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். ஓகே வீலர்ஸ், நம்ம இன்டீரியர் விஷயத்துக்கு வருவோம். மெயினாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன். இந்த காரோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு. 90 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் ஆகும்.
வீட்டில் லேடிஸ்லாம் இருக்காங்க, இல்லை ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க ஏற இறங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கிற வகையில் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் அல்ட்ராஸ் வீடியோவில் ரேசர் எடிஷன் நினைக்கிறேன், அதில் போட்டிருந்தப்போ இந்த மாதிரி 90 டிகிரி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, இவ்வளோலாம் யாரும் ஓப்பன் பண்ண போகிறா, பக்கத்துலலாம் கார் இருந்தால் அது இதுக்கு மேலே வந்து ஓப்பனே பண்ண முடியாது அப்படின்றது போல் கமெண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தோம். பட் இது வந்து மேபி வீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரியான ஏரியாக்களில் இருக்கீங்க, வீட்டில் ஏஜ்டு பர்சன் ஏறணும் இறங்கணும்னா அதுக்கு பயனுள்ளத மாதிரி இது வந்து ஒரு 90 டிகிரி ஓப்பன் இருக்கக்கூடிய இதாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சீட்டை வந்து பேசிடுறேன். டை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. டை சப்போர்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நல்லா கம்ஃபர்ட்டாகவே இந்த சீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ரெக்ஸைன் மெட்டீரியல் தான், தண்ணி கிணி ஊற்றினா நனைஞ்சு போயிடும். இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் சீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க தை சப்போர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால எல்லா இடங்கள்லையும் இந்த தை சப்போர்ட்டுக்கு சப்போர்ட்டடாக இருக்கிற சீட் கவர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு டாட்டாலே சீட் கவர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சீட் கவர்ஸ் வெளியில போறீங்கன்னா அதை சொல்லி வாங்குங்க. இதுல பாத்தீங்கன்னா தை சப்போர்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு, எல்லா மாடல் இருக்க சீட் கவர்ஸ் இதுக்கு செட் ஆகாதுன்றத சொல்லி சீட் கவர்ஸ் வாங்கி வந்து போடுங்க. அதே மாதிரி ரேசர் எடிஷன்ல வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருந்தாங்க. பட் இதுல ஏன் வென்டிலேட்டட் சீட்டை எடுத்துட்டாங்கன்னு தெரியல. அதையும் ஒரு ஆப்ஷனலா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தியன் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேட்டட் சீட் வந்து ரொம்ப மேண்டட்ரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சன்ரூஃபுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் ஏன் வென்டிலேட்டட் சீட்டுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. ஸோ அதுவும் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன் டேஷ்போர்ட் செட்டப் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேஷ்போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம், நல்லா ஸ்போர்ட்டியராகவே இருக்குது. பட் கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சாண்டல் கலரில் வந்து கொடுத்துருக்கிறது ஸோ ரொம்ப நாள் பிடிக்கும் போது கரையாகலாம். அதே மாதிரி டேஷ்போர்ட்ஸ் சீட்ஸ் எல்லாமே வந்து அந்த சாண்டல் கலரில் வந்து கொடுத்துருக்கிறது மேபி குழந்தைங்க இருக்க வீடுகளில் வந்து கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடங்கள்லாம் பாருங்களேன், ஸோ ஒயிட் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நாள்பட நீங்கள் அந்த கையெல்லாம் பிடிக்க பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் எல்லாமே வந்து கரையாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் இன்டீரியர் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேபினே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஸ்டேரிங் விஷயத்துக்கு வருவோம். இது வந்து ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம வந்து பஞ்சில் பார்த்தோம், நெக்ஸான்லாம் பார்த்தோம், கர்வ்லலாம் பார்த்தா அந்த 2 ஸ்போக் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட லோகோ வந்து ஒரு எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இலுமினேட்டட் லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான். ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ டில்டபிள் ஸ்டேரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. பட் டெலஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்கல. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல அப்படின்னு தெரியல. கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கக்கூடிய கிளஸ்டராக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து தெரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், அதேமாதிரி ஃபியூல் லெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கிளியராக தெரியிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பகல் நேரங்களையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே தெளிவாகவே இருக்குது. ஆக்சுவலாக கவர் வந்து ஒட்டியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு வந்து பார்க்க தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக தெரிகிற வகையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளஸ்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பப் ஆகிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. பழசில் வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்துச்சு அந்த ரேசர் எடிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. பட் இதில் அந்த மாதிரி இல்லை, நல்லா இதாகவே இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து ட்ராவல் ஆகிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இது வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏசியை, இல்லை இதுலேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து டச் பேனல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன், இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கு எனக்கு வெஹிக்கிள் ஓட்டிக்கிட்டே டச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் அசார் லைட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆனில் இருந்துச்சு. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே வரேன் கார் ஓட்டும் போது. பார்த்தீங்கன்னா அது என்னால் ஆஃப் பண்ணவே முடியல. இப்பயே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண கஷ்டமாக இருக்குது பார்த்து பண்ணும்போது. ஸோ எக்ஸ்பிரஸ் கூலிங் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காருக்குள்ளே ஏறினோடனே எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கேபின் கூல் ஆகிற வகையில் வந்து இந்த ஃபீச்சரை வந்து கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அழுத்துறீங்கன்னும் போது உங்களுக்கு இந்த பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து கீழே இறங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கூல் ஆகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே டச் பேனலில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா அவங்க டச் பேனலாக இருக்கிறனால
இது வந்து ரன்னிங்கில் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வெஹிக்கிள் ஓட்டும் போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை தொடணும் ஆப்ரேட் பண்ணணும் போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 360க்குமே இங்கே வந்து பண்ண முடியும். நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். டோர் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிருக்கனால கேமரா வந்து காமிக்க மாட்டேங்குது. அதுமாதிரி ரைட் லெஃப்ட் போட்டிங்க அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு கேமரா வந்து பார்த்துக்க முடியும். ரைட்டில் என்ன வெஹிக்கிள் வருது, லெஃப்ட்டில் என்ன வெஹிக்கிள் வருதுங்கிறத உங்களால் நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்துக்கவும் முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் லிவர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கை வைக்கிறது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பட் டிரைவர் சைடு மட்டும்தான் வைக்க முடியும். டிரைவர் மட்டும் தான் வைக்க முடியும். கோ டிரைவர் வைக்க முடியாது. ஏன்னா பிரேக் லிவர்ஸ் வந்து ஹேண்ட் பிரேக்கோட லிவர் வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்சல் ட்ரே, ஸோ க்ளோ பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பார்சல் ட்ரே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைல்ஸ் எதாவது வைக்கணுன்ற பஸ்ஸில் வச்சுக்கலாம். நம்ம பழைய அல்ட்ராஸில் வந்து பார்த்தது தான். இங்கே வந்து சன்ரூஃப் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சராக இருக்குது. சன்ரூஃப் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை ஆன் பண்ணி வேணால் காட்டுறேன். வெயில் பயங்கரமாக அடிக்குது ஏற்கனவே. ஸோ லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேபின் லைட்ஸ் வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி லைட் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் மிரர் இருக்குது. ஸோ இங்கே டிக்கெட் பாக்கெட் ஹோல்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாகவும் இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது. நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க. டோரில் பார்த்தீங்கன்னா பாட்டில் வைக்கிறதுக்கான 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பர்லா வைக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்து இந்த காரை வந்து உருவாக்கி இருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா ஸ்போர்ட்டியராக இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. நம்ம அடுத்தது ஸோ ரியர் சீட் கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம பழைய அல்ட்ராஸில் பார்த்த மாதிரி மேலே தான் வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரியர் சீட்டை வந்து பார்த்தவொடனே கவனிக்க முடியும். இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராகவே வந்து குஷனிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கே. டோரில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோலு, ஸ்பீக்கர் கிரில்லு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஸோ உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா தை சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் லெக் ரூம் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. பட் லெக் ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இந்த பேக்கில் சீட்டெல்லாம் வந்து ஸ்கூப் பண்ணியிருக்கனால நல்லாவே இருக்குது. ரெண்டாவது தை சப்போர்ட் பெட்டராக இருக்கனால நம்ம இதுக்கு கீழே வந்து காலை வந்து கொண்டு போக போகிறதில்ல. நீங்கள் எப்படி தான் உட்காந்தாலுமே தை சப்போர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்ரூம் தான் கொஞ்சம் கம்மி தான். அதுவும் அந்த கரெக்டாக அந்த சன்ரூஃப்கான அந்த ஸ்கூப் ஏரியா வரனால ஹெட்ரூம் வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார வகையில் அந்த சீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 3ஆவதாக ஒரு ஆள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஹார்ம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் சென்டரில் உட்கார்றவங்களுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய டைப் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இங்கே மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு எந்த ப்ரொவிஷனும் வந்து கொடுக்கல. மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. சீட்லேயும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கான ஒரு பாக்கெட்ஸ் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சார்ஜ் போட்டு ஈஸியாக வைக்கிறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது பழைய அல்ட்ராஸில் வந்து பார்த்தா மாதிரி. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு ஆள் வந்து உட்கார்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீலர்ஸ் முடியல, வெயில் சரியாக இருக்குது. ஸோ எனிவே கம்ஃபர்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட கம்ஃபர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்லாத வகையில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த காரோட இன்ஜின் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெஹிக்கிளை ரைட் பண்ணி பார்ப்போம் வாங்க. டீசல் இன்ஜினில் இருக்கக்கூடிய ஒரே ஹேட்ச்பேக் கார் அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஸோ இன்ஜினோட ஸ்பெக் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டர் இருக்கக்கூடிய ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட சிசி பார்த்தீங்கன்னா 1199 சிசி 3 சிலிண்டர் இன்ஜினாக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. 86 PS பவர், 115 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் டிசிஏ டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீட் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனில் இதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 90 PS பவர், 200 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஃப்ளாட் டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1100 250 இருந்து 3000 RPM வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் டார்க் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இது.
இதில் ஒன்லி உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. மேபி ஒரு ஏஎம்டி ஆட்டோமேட்டிக்காவது இதில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இன்ஜினோட ஸ்பெக் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வாங்க நம்ம ஓட்டி பார்ப்போம். நம்மள்ட்ட மேனுவல் மாடல் தான் இருக்குது, நம்ம வாங்க ஓட்டி பார்க்கலாம். ஓகே வீலர்ஸ், நம்ம பைக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சீட் பெல்ட் எல்லாமே போட்டாச்சு. எனக்கு இந்த வெஹிக்கிளில் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைனராக தான் அந்த 3 சிலிண்டருக்கான வைப்ரேஷன் வந்து தெரியுது. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி காட்டுறேன். பரவாயில்ல, ரொம்ப லைட்டாக தான் வந்து தெரியுதுன்னு சொல்லுவேன். அந்த 3 சிலிண்டருக்கான அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் ரொம்ப அந்த கட்டன்னு ஆடிலாம் வந்து சத்தியமாக வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. அது மாதிரி ஸ்டேரிங்லேயும் சரி, கியர் லிவர்லேயும் சரி, ஐடலில் ரொம்ப மைனராக தெரியுது, பெருசாக இல்லை. ஆனால் நான் வண்டியை வெளியில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த 3 சிலிண்டருக்கான ஒரு சவுண்ட் இருக்கும்ல, ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுச்சு. பட் ஆனால் கேபினுக்குள்ளே அதை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட சவுண்ட் வந்து கேட்காத மாதிரி. ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன், இருங்க ஏசி ஆஃப் பண்ணிக்கிறேன். கம்மியாகவே கேட்குது, வைப்ரேஷன் பெருசாக இல்லை. ஓகே, நம்ம ட்ரைவ் பண்ணுவோமா? அதே மாதிரி கிளச்சு பயங்கர லைட்டாக இருக்குங்க, செம லைட் வெயிட்டடாக இருக்குது கிளச்சு. சுத்தமாக, அதாவது நான் 2-3 தடவை கிளச் ரிலீஸ் பண்ணும்போது ஆஃபே பண்ணிட்டேன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு லைட்டாக வந்து கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து ஐடலில் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. புறப்படுவோம். ஃபஸ்ட்டு அந்த 3 சிலிண்டருக்கான கேரக்டர் வெறும் கிளச்சு மட்டும் ரிலீஸ் பண்ணால் தெரியுதான்னு பார்ப்போம். பரவாயில்ல. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜின் மவுண்ட் வந்து எக்ஸஸாக வந்து கொடுத்து வைப்ரேஷனை வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பெட்டெலாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கொடுத்து வைப்ரேஷனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்பிரஸ் கூலிங் வந்து நாங்கள் போட்டு பார்த்தோம் அடிக்கிற வெயிலுக்கு. ஆனால் கேபினை நல்லாவே கூலிங் ஆக்கிருச்சு, நல்லாவே இருக்குது. நான் இப்போ ஒரு சின்ன மேடு ஏறுறேன், காமிக்கிறேன் மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேடு எப்படி இருக்குது அப்படின்னு நான் இதை வந்து வெறும் கிளச்சு மட்டும் ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். ஆனால் ஏறுதுங்க, அந்த பாருங்க, வெறும் கிளச்சு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறேன், ஏறி வந்துருச்சு பாருங்க. ஆனால் லைட்டாக ஒரு உதறல் இருந்துச்சு, பட் ஏறி வந்துருச்சு. பிக்கப் வந்து அக்ரெசிவ்னு சொல்ல மாட்டேன், ஒரு லீனியராக இருக்குன்னு சொல்லலாம். 2500 ஆர்பிஎம்க்கு மேலே கொஞ்சம் பவர் வந்து கிடைக்கிது. லீனியராக பவர் டெலிவரி ஆகுது, ரொம்ப அக்ரெசிவ்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப லீனியராக பவர் டெலிவரி ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ஜினோட வைப்ரேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெருசாக வைப்ரேஷன் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியல. வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருக்கிற போது 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரி ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். நம்ம டிசையரோட கம்பேரிஷன்லாம் வந்து பண்ணும்போது சொல்லியிருந்தோம், டாட்டாவோட இன்ஜினோட கம்பேர் பண்ணோன்னா டிசையரோட இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃபைண்டாக இருக்கிற மாதிரி அதை மாற்றிருக்காங்க. கேபினுக்குள்ளே வைப்ரேஷன் இல்லாத மாதிரி அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். விசிபிலிட்டி பார்க்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லா விசிபிளாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேபின் வந்து தெரியுது. ஸ்டேரிங் வந்து வெஹிக்கிள் ஓட்ட ஸ்டேரிங்கில் வந்து அந்த வெயிட் வந்து நல்லாவே ஆட் ஆகிடுது. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய வெஹிக்கிள் இப்போ மாற்றி வந்து ஓட்டினோம், இதில் கொஞ்சம் ஸ்டேரிங் மட்டும் ரன்னிங்கில் நல்லா ஸ்டிஃப் ஆகிறது தெரியுது. பட் இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஹைவே ரைடுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் மேடு பள்ளத்தில் விடும்போது அழுங்கல் குழுங்களாக இருந்தாலும் ஹைவேல கார்னர்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன் அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும். நம்ம வெஹிக்கிள் வந்து ஒரு 3000 ஆர்பிஎம் வந்து கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேபின்குள்ளே வந்து ஒரு மைனர் வைப்ரேஷன் தெரியுது. 3.5 அந்த 4000 3.5 தாண்டும் போது சொல்கிறேன். நான் 100க்கு மேலே நம்ம வந்து ஸ்பீடு வந்து பில்ட் ஆயிடுறோம். மைனர் ஆக்சலரேஷன் கொடுத்து பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையாக இல்லை, கேபினுக்குள்ளே எந்த நாய்ஸும் வந்து கேட்கல. பட் ஹெவி ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது கேட்குது. இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து 103 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம், 103 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம். தம்பி காட்டுறா தம்பி, 3x 2x எதாவது போட்டு காட்டு. ஸோ 103ல் நான் வெஹிக்கிள் வந்து கார்னர் வந்து பண்ணுறேன், செம கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அடுத்த கார்னர் வரும்போது அந்த கார்னர் இங்கே எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஆனால் வெஹிக்கிளில் நல்லா ஸ்டேரிங்கில் ஆட் ஆகிடுச்சுங்க. லெஃப்ட் ரைட் திருப்பும் போது அந்த ஸ்டேரிங் வந்து நல்லா தெரியுது, வெயிட் வந்து ஆட் ஆகி. அதுவும் எப்படின்னா அந்த அடாஸ்லாம் வந்து போட்டிருந்தோன்னா ஸ்டேரிங்கை டைட்டாக பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேரிங் வந்து வெயிட் வந்து ஆட் ஆகிடுது. ஆனால் சஸ்பென்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சின்ன சின்ன கேப்பு, இந்த ஃப்ரிட்ஜெலாம் வந்து அந்த கேப் வரும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கேபினுக்குள்ளே வந்து தெரியவே இல்லை. அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லுவேன் ஸ்டேரிங் இது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். பைக்கிலோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், எனக்கு அல்ட்ராஸோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப பிடிக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா பவர் வந்து உங்களுக்கு 100க்கு மேலே வந்து கொஞ்சம் லாஸ் வந்து தெரியுது. ஒரு 110 120லாம் நீங்கள் ஃபிஃப்த் கியர்லாம் போட்டுட்டு ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. 100+ மேலே சொல்கிறேன். 100 வரைக்கும் ஓகே, லீனியராக பவர் நல்லா டெலிவரி பண்ணுது. 100+ மேலேன்னும் போது கொஞ்சம் பவர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன கார்னர் வருது, நான் ரைட்டில் போய் அந்த கார்னர் எடுக்கிறேன். 120ல் எடுக்கிறோம் பாருங்கள். நல்லா கான்ஃபிடண்ட்டாக எடுக்க முடியுது. பாடி ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லவே இல்லை. ஸ்டேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பைக்கிலோட ஹேண்ட்லிங்க்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேரிங்கோட வெயிட்லாம் ஆட் ஆகிறதுனால ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து ஓட்ட முடியுது. ஆக்சுவலாக டீசல் இன்ஜின் இருக்கும் இன்னைக்கு, அதை ஓட்டி பார்க்கலான்னு தான் வந்தது. பட்டு நமக்கு டெமோ வண்டி இன்னும் டீசல் இன்னும் வரலையா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஹேட்ச்பேக்லாம் டீசல் வந்து ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. லெஃப்ட் கார்னரு 100+ல எடுக்கிறோம். செம்ம கான்ஃபிடென்ட்டுங்க, நல்லா இருக்குது. ஸோ ஒரு பெப்பியான ஒரு டீசல் இன்ஜினில் இந்த வண்டியை பேர் பண்ணி ஓட்டுறோன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். நான் அதனால தான் நீங்கள் டீசல் இன்ஜின் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்னு பார்த்தேன், பட் கிடைக்கல. நல்லா கான்ஃபிடென்ட்டாக போக முடியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெர்டஸ் போயிட்டுருக்கு. பிரேக்கிங்கு நல்லா இருக்குங்க. ஒரு 100ல் அடித்தோம் பிரேக்கு. ஓ பேனிக் பிரேக் தான். பிரேக்கிங் நல்லா இருக்குது. எங்கே பிடிக்கணுமோ அங்கே தேவையான இடத்துல பிரேக் வந்து பிடிக்க முடியுது. ஹாரன் சவுண்டு உள்ளே கேட்கவே இல்லை பாருங்களேன். எங்கே ஹாரனை வச்சுருக்காங்கன்னு தெரில, வெளியில் சவுண்டு கேட்குதான்னு தெரில. ஹாரன் சவுண்டு ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குங்க. ஹாரன் சவுண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் இருந்தால் தான் வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாரன் சவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு பாலம் வருது. அதில் பாலத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் இருக்கும். அதில் வந்து ஒரு 93ல் விட்றேன். சரிங்களா, செம்ம கான்ஃபிடண்ட்டாக இது பண்ண முடியுது. சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹைவேக்கு தகுந்த மாதிரி இருக்குது சஸ்பென்ஷனு. அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் ஹைவே ரைடுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சிட்டியில் வந்து கொஞ்சம் மேடு பள்ளத்தில் விடும்போது அழுங்கல் குழுங்களாக தெரிஞ்சாலும் ஹைவேல ரொம்ப இதாக இருக்குது. அது மாதிரி டேர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்கனால டக்குன்னு திருப்பவும் முடியுது யூ டர்ன்லாம். ஆக்சுவலாக ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் நம்ம வெஹிக்கிள் வந்து ஓட்டியிருப்போம். எனக்கு ஓட்டின அனுபவத்தில் கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா, வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் ரொம்ப செமையாகவே இருக்குது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்ஜினோட அந்த 3 சிலிண்டருக்கான வைப்ரேஷன் எதுவுமே பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே வந்து கேட்கல. அதே மாதிரி கேபின்குள்ளே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக அந்த ஏர் நாய்ஸ் இதெல்லாம் வந்து கேட்குது. அதையும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிள் வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் ஹைவேஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். கார்னர் எடுக்கும் போதும் சரி, சஸ்பென்ஷன் இந்த மேடு பள்ளத்தில் அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் கேப்பெல்லாம் வந்து கிளைம் பண்ணும்போதும் சரி, சஸ்பென்ஷன் செம கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த வெஹிக்கிள் ஓட்டுனதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி எல்லோரும் கேட்கக்கூடியது மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறனால தான் இருக்கும். ஸோ இந்த பெட்ரோல் NA பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹைவேக்கு ஒரு 17 கிலோமீட்டர் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹைவேல ஒரு 17 வரைக்கும் கிடைக்கும். டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹைவேக்கு ஒரு 19.5 இல்லை 20 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின் மைலேஜ் கொடுக்கும். சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 27 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் கொடுக்கும். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே கம்பெனி சொன்னது கிடையாது. ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் இருக்க ஃபீட்பேக்ஸ் எடுத்து தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும்.
சேஃப்டி விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த காரில் ஸ்டாண்டர்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இபிடி மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்திருக்கு. சேஃப்டியில் இந்த காரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி கிராஷ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட காராக தான் இந்த கார் வந்து இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த கார் சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே வீலர்ஸ், நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறது வந்து ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ காரோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். 6,89,000 ஸ்டார்ட் ஆகி 9,99,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் தான். நீங்கள் ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா FPL டாடா தஞ்சாவூரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இதோட வெஹிக்கிளோட பாசிட்டிவாக நான் பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் நல்லாவே அப்கிரேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த வெஹிக்கிளில் வந்து பாசிட்டிவாக பார்த்த விஷயம். இன்ஜின் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னாலும் முன்னைக்கு இப்போ வந்து வைப்ரேஷன்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ரிஃபைண்டாகவும் இன்ஜின் இருக்கிற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் மைனஸாக பார்த்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி டாட்டாவில் வந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுதலை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ராடக்டாக இவங்கள்ட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஏன்னா பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது கார் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ப்ராடக்டாக நல்லா இருக்குது. உங்களோட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏதாவது எழுதுறதை வந்து அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் சேல் சர்வீஸை வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதையுமே வந்து டாட்டா வந்து அரெஸ்ட் பண்ணாங்கனாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த காரில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஓகே வீலர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அண்ட் வீடியோவை சுற்றி மாண்டேஜெல்லாம் காட்டும் போது பக்கத்தில் ஒரு சில கார் நின்னதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சுட சுட உங்களுக்கு அடுத்து ஒரு கம்பேரிஷன் வந்து வரதா இருக்குது. அதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கம்பேரிஷன் வீடியோவில் இந்த வெஹிக்கிளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை மித்த காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. எனிவே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.